இப்போ பூச நட்சத்திரம். அப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடகராசியில் பிறந்திருப்பாங்க. இந்த கடகராசியில் பொறுத்தளவுக்கு பூச நட்சத்திரம் கொஞ்சம் நிர்வாக திறமை நல்லாவே இருக்கும், பொறுமை இருக்கும், மற்றவங்களுக்கு பொறுமை இருக்கும். இருந்தாலும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையுமே நிதானமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பண வரவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய இரண்டாவது நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தை இவங்க பயன்படுத்தணும். அப்போ ஆயில்ய நட்சத்திரத்தை பயன்படுத்துறது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரக்காரர்களோட இவங்க பயணப்படணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இருந்தால் அவங்கக்கிட்ட பேசுங்க. 2ஆம் இடம் என்பது பேச்சு. அப்போ அவங்கள நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தேவைக்கு அவங்கள யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்கக்கிட்ட சும்மா ஒரு 2 வார்த்தையாவது பேசுங்க. அப்போ பேசும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த பண வரவு அப்படிங்கிறது இயற்கையாகவே அந்த நட்சத்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஆயில்ய நட்சத்திரம் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அதுக்கான சில தெய்வங்களை நீங்கள் தினமும் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது எதுக்கான அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறது நிறைவேறும். சரிங்களா? அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன். அப்போ ஆதிசேஷனை நம்ம வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பம், அடுத்தது அம்மிக்கல் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது சர்ப்பம், நல்ல பெரிய ஒரு நாகராக இருக்கிற மாதிரி, ஒரு 5 தலை நாகர் இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு படம் வச்சுக்கலாம். நம்ம கையில் கூட அந்த ஃபோனில் அந்த சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு வெற்றியானது நமக்கு கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் இது ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா, இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய நம்ம யூஸ் பண்ணின விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். நான் இந்த புனர்பூச நட்சத்திரத்துலேயே நான் சொல்லணும்னு நினச்சேன். புனர்பூச நட்சத்திரம் தான் என்னுடைய நட்சத்திரம். இந்த 6ஆவது நட்சத்திரம் தாமரையை நான் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சினோ அப்போருந்து என்னுடைய லைஃப்பில் வெற்றி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? எல்லாமே நான் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பேன். எதுவுமே நான் யூஸ் பண்ணாமல் புக்கில் இருந்தது பேட்டர்ன் படித்தேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயம் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆயில்ய நட்சத்திரத்திற்கு உண்டான ஆதிசேஷன் வழிபாடும் சர்ப்பம் அல்லது அம்மி இந்த படங்களை நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். சரிங்களா? பண வரவு அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அடுத்தது இந்த பூச நட்சத்திரத்துக்கு 6ஆவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரமாக வரும். சரிங்களா? இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்களோட நம்ம ஒரு டைப்பில் இருக்கலாம். அல்லது ஹஸ்த நட்சத்திரக்காரங்களை நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கள பக்கத்தில் வச்சுக்கலாம், அவங்கள கூட்டிகிட்டு போகலாம். இவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா சண்டையே வராது. ஏன்னா இது வேறு கன்னியில் இருக்குது. இந்த கன்னியில் இருக்கிறதுனால என்னென்னா, கன்னியே முதல்ல சமாதானமான வீடு, புதனுடைய வீடு. இவங்க பேசியே இவங்க ஒன்றுமே பேச வேண்டாம். இவங்க சும்மா அந்த இடத்துல நின்னாலே எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் என்ன அப்படின்னா காயத்ரி தேவி. அப்போ காயத்ரி மந்திரம் நம்ம சொல்லலாம், காயத்ரி மந்திரங்களை நம்ம சொல்லிட்டு வரலாம், அல்லது காயத்ரி தேவியை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அடுத்தது ஹஸ்த நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கை, அதாவது உள்ளங்கை. அப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சு உள்ளங்கையை பார்த்து அடிக்கடி அவங்களுடைய கைகளை அவங்க பார்த்துக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இது வரைக்கும் நமக்கு இந்த விஷயங்கள் நிறையா தெரியாமல் இருந்திருக்கலாம். இனி நம்ம தெரிஞ்சோடனே நம்ம பயன்படுத்துறது. எல்லாருமே பொதுவாக காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம கண்ணுடைய ஆற்றல் நிறையா இருக்குன்றதுக்காக நம்ம கைகளில் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள நம்ம பார்ப்போம். அதில் மெயினாக பூச நட்சத்திரக்காரங்க அந்த உள்ளங்கையை பார்த்துட்டு வரும்போது நீங்கள் என்ன நினச்சி அந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் உள்ளங்கையை பார்த்து என்ன நினைக்கிறீங்களோ அது அந்த நாள் பூரா நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, ஒரு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த உள்ளங்கையில் வச்சு அந்த பணத்தை இப்படி வச்சு எனக்கு இந்த கடன் சீக்கிரமாக எனக்கு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடனானது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி வழக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் இப்படி கையை இப்படி 2 உள்ளங்கையும் சேர்த்து வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் பேசிட்டு வந்தீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிரும்.
சும்மா இப்படி பேசாமல் இப்படி வச்சு பேசாமல் இப்படி 2 உள்ளங்கையும் இப்படி வச்சுட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன நோக்கத்தோடு பேசுகிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும். அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிச்சுட்டு வரீங்களா பூச நட்சத்திரக்காரங்க மட்டும். சரிங்களா? அடுத்தது